ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாக்கில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஐயர் வீட்டு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாக்கில் பட்ட உடனே கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பொங்கல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நிறைய டிப்ஸ் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஐயர் வீட்டில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே உங்கள் வீட்லேயும் பொங்கல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் அந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், இது 200 கிராம் இருக்கும். ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பும் ஊறணும்னு அவசியம் கிடையாது, அதனால் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த அளவு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்க்கணும். அப்போ தான் ஐயர் வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு கப் அரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 2 கப். ஒரு கப் அரிசிக்கு 3.5 கப் தண்ணி ஊற்றணும். அப்போ 2 கப்புக்கு 7 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த பொங்கலுக்கு, அதனால் தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. 4 விசில் வச்சதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 4 விசில் வச்சதுக்கப்புறம் விசிலில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம பொங்கல் இப்படி தான் இருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்கணும் நம்ம பொங்கல். அப்போ தான் நம்ம தாளித்து ஆறுனதுக்கப்புறமா கூட ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும். நம்ம வனஸ்பதி நெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பொங்கல் ஆறுனா கூட சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்ட் ஆகாது. நீங்கள் தண்ணியோட அளவு கரெக்டாக சேர்த்தா தான் இந்த பதத்துக்கு வரும் பொங்கல். கம்மியாக சேர்த்திங்கன்னா வராது. இப்போ கடாய் வச்சுக்கோங்க. பொங்கல் தாளிக்கிறதுக்கு நான் கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வனஸ்பதியிலேயும் தாளிக்கலாம், இல்லை ஒரு நெய்லியே கூட தாளிக்கலாம். நான் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி சேர்த்துக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய், நெய், வனஸ்பதி எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி நில்லிக்கோங்க. ஏன்னா மிளகு எண்ணெயில் சேர்க்கும்போது வெடிக்கும், மேலே பட்டுரும், அதனால் கொஞ்சம் தள்ளி நில்லிக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போது சீரகம்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நான் பெரிய துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல். இஞ்சி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இஞ்சி லைட்டாக வதங்கினதும் அது கூட நான் ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம், மிளகு சீரகம் சேர்த்த உடனே. நான் இப்போ சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்க்காம கூட பண்ணலாம். முந்திரி சேர்த்தா கொஞ்சம் ஐயர் வீட்டு பொங்கல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும், பொங்கலும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெருங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா பொங்கலில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்துட்டு எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். நல்லா ஓரத்தில் கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிட வேணாம் பொங்கல், அதுக்கப்புறம் உப்புமா மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஓரத்தில் லேசாக கலந்துக்கோங்க. நான் பொங்கல் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பொங்கல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி இருந்தால் ஆறுனதுக்கு அப்புறமா கூட பொங்கல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஹார்டாகவே ஆகாது. பொங்கலே சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி நீங்கள் பொங்கல் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாம்பார், சட்னி எதுவுமே இல்லாமல் கூட வெறும் பொங்கலே கொடுத்தா கூட சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பொங்கல் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.